அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று முதல் சில நாட்கள் இயேசுவின் பார்வையில் கண்கள் என்னும் சற்று வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வழக்கமாக நாம் ஒரு கேள்வி கேட்போம், மனித உடலின் உறுப்புகளில் எது தலையானது, எது சிறந்தது என்று கேட்கின்ற பொழுது பலரும் பலவித விடைகளை சொல்வார்கள். சிலர் இதயம்தான் தலை சிறந்த உறுப்பு, சிலர் மூளை இறந்து விட்டால் இதயம் உயிரோடு இருந்தாலும் பலன் இல்லை, எனவே மூளைதான் உயர்ந்தது. சிலர் சொல்வார்கள் கால்கள் சிறந்தவை, சிலர் கல்லீரல் தான் சிறந்த உறுப்பு என்று சொல்வார்கள். இயேசுவின் பார்வையில் கண்கள் தான் சிறந்த உறுப்பு. பல புலவர்கள், பல ஆளுமைகள், பல தலைவர்கள், பல கவிஞர்கள் கண்களை பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள். நம்முடைய முண்டாசு கவிஞர் பாரதியார் சொல்லியிருக்கார் அல்லவா, ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்று இளைய பாதத்தை அழைக்கின்றார். ஒளிபடைத்த கண்கள், உங்கள் கண்கள் ஒளிபடைத்ததாக இருக்க வேண்டும். இந்த செய்தி இயேசுடைய செய்தியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 6:22 இயேசு சொல்கிறார், கண்தான் உடலுக்கு விளக்கு. என்ன அருமையான செய்தி பாருங்கள், கண்தான் உடலுக்கு விளக்கு. எனவே நம்முடைய உடலின் அனைத்து உறுப்புகளிலும் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய கண்கள். நம்முடைய கண்களை 2 வகைகளில் நாம் பாதுகாக்க வேண்டும். ஃபிசிக்கலி நம்முடைய கண்களை மருத்துவ பார்வையில் பாதுகாக்க வேண்டும், உடல்நல பார்வையில் பாதுகாக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவலி ஆன்மீக வழியிலும் அறவழியிலும் நம்முடைய கண்களை பாதுகாக்க வேண்டும். என்றால் நம்முடைய கண்கள் தான் உடலுக்கு விளக்காக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். எனவே இயேசுவின் பார்வையில் கண்கள் என்பவை மிக முக்கியமான உறுப்புகள். எனவே கண்களை பற்றிய பல செய்திகளை தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று இயேசுவின் பார்வையில் கண்கள் விலை மதிப்பு மிக்க உறுப்புகள். எனவே இயேசுவிடமிருந்து இந்த கண்களின் முக்கியத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. நாமும் பாரதியார் சொன்னது போல ஒளிபடைத்த கண்ணினராய் வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.